ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான ஏரியா டாபிக் தான் பார்க்க போகிறோம். அந்த டாபிக் பேர் என்ன அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், ஓகேவா? அதாவது என்னென்னா, உயிரினங்களோட ஆண் பால் மற்றும் பெண் பால், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இளமை பெயர், இது எல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? ஆண் பால் பெயர், இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாய்க்குட்டி இருந்ததுன்னா அந்த நாயோட ஆண் பால் என்ன, அதோட பெண் பால் என்ன, அதோட இளமை பெயர் என்ன அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? அப்போ இது நம்ம எந்த சோர்ஸ்லேருந்து பார்க்குறோன்றதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். எந்த சோர்ஸ் அப்படின்னா, உயர்தர கட்டுரை இலக்கணம் அப்படின்ட்டு ஒரு புக்கு இருக்குது, ஓகேவா? உயர்தர கட்டுரை இலக்கணம் அப்படின்ட்டு ஒரு புக்கு, அதாவது அவுட் சோர்ஸ் புக்கு, சரியா? அவுட் சோர்ஸ் புக்கு இருக்குது. ஸோ அந்த புக்கு பார்த்திங்க அப்படின்னா யாருன்னா நம்ம தேவநாயகன், அதாவது தேவநாய பாவாணர் பார்த்திங்கன்னா அதை எழுதியிருப்பார். ஸோ அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா? அப்போ அந்த புக்கில் இருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம், சரியா? அந்த புக்கில் இருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். மரபு பெயர்கள், ஓகேவா? டாப்பிக்கோட பேர் மரபு பெயர்கள். அப்போ மரபு பெயர்களில் உயிரினங்களோட அடிப்படையில் ஆண் பாலோட மரபு பெயர் என்ன, பெண் பாலோட மரபு பெயர்கள்லாம் என்ன அப்படின்றது தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம், ஓகேவா? சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்போவுமே டைப் பண்ணி வச்சுருப்போம், நாம் அதில் போய் பார்க்கலாம், ஓகேவா? சரி, வாங்க நம்ம டைப் பண்ணதை எடுத்துக்கலாம். நம்ம அதையும் கவர் பண்ணிடுவோம். ஸோ ஸ்கூல் புக்கில் இருக்கிறதையும் நம்ம கவர் பண்ணிடலாம், சரியா? ஸ்கூல் புக்கில், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் மெட்டீரியல், இதில் இருக்கிறதையும் நம்ம கவர் பண்ணிடலாம், சரியா? அப்போ பாருங்கள், மரபு பெயர்கள் விலங்குகளின் ஆண்பால் மற்றும் பெண்பால் பெயர்கள். ஃபஸ்ட்டு ஆண்பால் பெயர் பெண்பால் பெயர்கள்லாம் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் நம்ம இளமை பெயரை பார்க்கலாம், ஓகேவா? அப்போ பாருங்கள், ஆண்பால் பெயர்கள். அப்போ யானை, பன்றி, யானைனாலும் சரி பன்றினாலும் சரி, அதோட ஆண்பால் பெயர்கள் என்னென்னா களிறுன்னு காமனாக கொடுத்துருக்கான், ஓகேவா? பன்றிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாகவே கேளல் அப்படின்னா பன்றி நம்மளுக்கு தெரியும், ஓகேவா? காமனாக கேளல்னா பன்றி அப்படின்ட்டு நம்மளுக்கு தெளிவாக தெரியும். பட் அந்த கேளல்ன்றது ஆண் பாலா பெண் பாலா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது, ஓகேவா? அப்போ பன்றி, கேளல்னா பன்றின்னு தெரியும். அப்போ அந்த கேளல் அப்படின்றது ஆண் பன்றியா இல்லை பெண் பன்றியான்றது தெரியாது. ஸோ கேளல் அப்படின்னா ஆண் பன்றின்னு அர்த்தம். இதை தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. களிறு அப்படின்னா எதுக்கு வரும்? யானைக்கும் வரும், பன்றிக்கும் வரும் அப்படின்றதுல நீங்கள் தெளிவாக இருக்கணும், ஓகேவா? கேளல் அப்படின்னா பன்றின்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஏன்னா நான் ஸ்கூல் புக்லேயே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க கேளல்னா பன்றின்னு. ஸோ அதை தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், குரங்குக்கு கொடுத்துருக்கோம் ஆண்பால் பெயர்கள். குரங்கு அப்படின்னா கடுவன் அப்படின்னா ஆண் குரங்குன்னு உங்களுக்கு தெரியும், ஓகேவா? இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. கடுவன் அப்படின்னா ஆண் குரங்கு அப்படின்னு தெரியும். மந்தி அப்படின்னா பெண் குரங்குன்னு உங்களுக்கு தெரியும், ஓகேவா? மந்தி அப்படின்னா பெண் குரங்கு அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும், சரியா? அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளியராக இருக்கலாம். அப்போ குரங்குக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 2 பேர் கொடுத்துருக்காங்க. என்னென்னதுன்னா கடுவன், திம்மன், ஓகேவா? ஸோ இதெல்லாம் கிளியராக இருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். குரங்குக்கு பார்த்தீங்கன்னா 2 ஆண்பால் பெயர்கள் இருக்குது, கடுவன், திம்மன், சரியா? சரி, அடுத்தது பாருங்கள், எருமை. எருமைக்கு பார்த்தீங்கன்னா கண்டி அப்படின்ட்டு ஒரு பேர் இருக்குது, ஓகேவா? அதாவது என்ன பேர்? ஆண்பால் பெயர், ஓகேவா? ஆண்பால் பெயர். எருமைக்கு கண்டின்னு ஒரு பேர் இருக்குது, ஓகேவா? இதுவே காமனாக நம்ம மாடுன்னு சொல்லுவோம், ஓகேவா? பசு மாடுன்னு சொல்லுவோம், பசு மாடு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்போ மாடு அப்படின்னா காளைன்னு நம்ம சொல்லலாமா? ஆண் மாடு, காளை அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா? இங்கே எருமை கொடுத்துருக்கான். எருமைக்கு கண்டின்னு அர்த்தம், ஓகேவா? கண்டி அப்படின்னு அர்த்தம். பின்னாடி இன்னும் என்னென்ன வருதுன்றதை நம்ம பார்க்கலாம், ஓகேவா? அடுத்து பாருங்கள், பன்றினா என்னது? கேளல். இது நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு, ஓகேவா? இது நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு. குரங்குக்கு என்ன பார்த்தோம்? கடுவன், திம்மன் அப்படின்றத பார்த்தாச்சு. ஏன்னா எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஆண்பால் பெயர்கள் தான். அப்போ அடுத்து பாருங்கள், புல்வாய், அதுக்கப்புறம் புலி, உலை, மறை, கவரி, கராம், யானை, பன்றி, எருமை, இது எல்லாத்துக்குமே காமனாக ஒரு ஆண்பால் பெயரை சொல்கிறாங்க. அதுதான் என்ன அப்படின்னா ஒருத்தல், ஓகேவா? இப்போ பார்த்ததுக்கு எல்லாத்துக்குமே காமனாக ஒரு ஆண்பால் பெயரை சொல்கிறாங்க. அது பேர் தான் என்ன? ஒருத்தல். அப்போ புல்வாய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உலை, மறை, கவரி, இது எல்லாமே மான் வகையை குறிக்கும், ஓகேவா? மான் வகையை குறிக்கும். அப்போ நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியமாக இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ உலைனா நம்மளுக்கு மான் வகைன்னு தெரியும், மறைனாலும் மானுன்னு தெரியும். கவரி, அப்போ கவரி மான், நீ என்ன பெரிய கவரி மான் பரம்பரையா அப்படின்னு சொல்லிட்டு டயலாக்லாம் கேட்பாங்க. அப்போ கவரி மான் அப்படின்ற வகையை நம்மளுக்கு சேர்ந்ததுன்ட்டு நம்மளுக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சால் தான் நம்மளால் இந்த கொஸ்டின் எழுத முடியும், ஓகேவா? அப்போ பாருங்கள், புல்வாய், புலி, உலை, மறை, கவரி, கராம், யானை, பன்றி, எருமை, இது எல்லாத்துக்குமே என்ன வரும்? ஒருத்தல், சரியா? கிளியராக கவனிங்க. இது எல்லாம் என்ன பெயர்? இதெல்லாம் ஆண்பால் பெயர்கள், ஓகேவா? புல்வாய் அப்படின்னா மான் வகைகள் நம்ம பார்த்தாச்சு. புலி அப்படின்னா ஆண்பால் புலிக்கு ஒருத்தல்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது,
ஓகேவா. ஆண்பால் புலிக்கு ஒருத்தல் அப்படின்ட்டு ஒரு பேர் இருக்குது. ஸோ இதெல்லாம் கிளியராக பார்த்துக்கணும். அடுத்தது உலைனாலும் சரி, மறை, கவரி, கராம், யானை, பன்றி, எருமை, இது எல்லாத்துக்குமே என்னது ஒருத்தல் தான் அதோட ஆண்பால் பெயர்கள். அடுத்து பாருங்கள், நம்ம பன்றிக்கு தனியாகவே 2 பார்த்தோம். ஓகேவா. கேளல் அப்படின்னாலும் நம்ம ஆண் பன்றி தான் பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம களிறு அப்படின்னாலும் பன்றிக்கு பார்த்தோம். அப்போ பன்றிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்குது. ஓகேவா. அதாவது களிரும் சொல்லலாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தல் அப்படின்னு சொல்லலாம், கேளல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. அப்புறம் பாருங்கள், யானைக்கு பாருங்கள் என்னென்ன இருக்குது, களிறு அப்படின்றதும் இருக்குது, அதே மாதிரி ஒருத்தல் அப்படின்றதும் இருக்குது. ஓகேவா. கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. சரி, அடுத்து போகலாமா. எருமைக்கு என்னது, கண்டி அப்படின்னும் இருக்குது, ஒருத்தல் அப்படின்னும் இருக்குது. சரியா. சரி, அடுத்தது புல்வாய், உலை, இந்த கவரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறை, இது எல்லாமே என்னது, மான் வகையை சேர்ந்தது. சரியா. அப்போ இதை தான் நம்ம சொன்னோம். புல்வாய், உலை, கவரி, மறை, இது எல்லாமே மான் வகையை சேர்ந்தது. அப்போ அடுத்து பாருங்கள், அரிமா, பன்றி, புல்வாய், உலை, கவரி, எருமை, மாடு, மறை, சுறா, இது எல்லாத்துக்குமே காமனாக இன்னொரு பேரை கொடுக்குறாங்க ஆண்பால் பெயர்களில். அது என்னன்னா ஏறு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஆண்பால் பெயர்களில் காமனாக இது எல்லாத்துக்குமே ஒன்று கொடுக்குறாங்க. அதான் என்னது, ஏறு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா. தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. அப்போ என்னது, அரிமா, பன்றி, புல்வாய், உலை, கவரி, எருமை, மாடு, மறை, சுறா, இது எல்லாத்துக்குமே ஏறு அப்படின்ட்டு ஒரு மீனிங் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம தெளிவாக இதையும் பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா. சரி, அடுத்து பாருங்கள், அரிமா, குரங்கு, புலி, பனை இப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஏற்றைன்னு இன்னொன்று கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இதே தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் வரும். ஓகேவா. என்ன, அரிமா மட்டும் வந்திருக்கும். ஓகேவா. அரிமா மட்டும் வந்திருக்கும். அப்போ அரிமாவுக்கு ஏறும் இருக்குது, ஏற்றையும் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா. குரங்குக்கு நம்ம என்ன பார்த்தோம், குரங்குக்கு பார்த்தீங்கன்னா கடுவன், திம்மன் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா. கடுமன், திம்மன் அப்படின்ட்டு பார்த்தோம். ஓகேவா. அதெல்லாம் தெளிவாக இருங்க. அதே மாதிரி புலிக்கு நம்ம என்ன பார்த்தோம், ஒருத்தல் அப்படின்றது பார்த்தோம். இதுலேயும் நீங்கள் கிளியராக இருக்கணும். ஓகேவா. புலிக்கு ஒருத்தல் அப்படின்னு பார்த்தோம், அதுலேயும் கிளியராக இருக்கும். ஓகேவா. பன்றிக்கு மட்டும் பாருங்கள் நிறையா வருது. ஓகேவா. பன்றிக்கு ஏறு வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேளல் அப்படின்றத பார்த்தோம், ஒருத்தல் அப்படின்றதையும் பார்த்தோம். ஓகேவா. ஒருத்தல் பார்த்தோம், அதுக்கப்புறம் களிறு அப்படின்றதையும் பார்த்தோம். ஓகேவா. பாருங்கள், பன்றிக்கு மட்டும் நிறையா வருது. ஸோ தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. சரியா. மறைக்கும் அதே மாதிரி என்னது, மறைனா மான் தானே, அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஏறு அப்படின்றது வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தல் அப்படின்றதும் ஒருத்தல் அப்படின்றது வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னது, அவ்வளோதான். ஓகேவா. ஒருத்தல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏறு, இது 2த்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. அரிமா, குரங்கு, புலி, யானை, இதுக்கு எல்லாத்துக்கும் புலி, பனை. ஓகேவா. பனை இது எல்லாத்துக்குமே ஏற்றை அப்படின்னு வருது. சரியா. இதை கொஞ்சம் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பூனையா பனையா அப்படின்ட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அந்த புக்லேயே பார்த்தீங்கன்னா பனைன்னு தான் கொடுத்துருக்கான். ஓகேவா. இந்த புக்லேயே பார்த்தீங்கன்னா பனைன்னு தான் கொடுத்துருக்கான். ஸோ அது என்ன விலங்குன்றதே எனக்கு தெரியல. தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. அடுத்து பாருங்கள், மாடு, எருமை, புலி, மறை, புல்வாய், சுறா, முதலை, இடங்கர், கராம், வரால், வாழை, மயில், புல்லுரு, இது எல்லாத்துக்குமே காமனாக சேர்த்து ஆண்பால் பெயர் என்ன கொடுக்குறான்னா போத்து அப்படின்னு கொடுக்குறான். ஓகேவா. போத்து அப்படின்னு கொடுக்குறான். இதெல்லாம் மயில் நம்மளுக்கு தெரியும். ஓகேவா. மயில் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி முதலெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அப்போ இந்த இடங்கர், இந்த கராம், இந்த வராலாம் நம்மளுக்கு தெரியாது. இதில் பார்த்திங்கன்னா இடங்கருக்கும் கராமுக்கும் என்னன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடங்கர்னாலும் கராம் அப்படின்னாலும் முதலை வகைகளை சேர்ந்ததான். ஓகேவா. இடங்கர்னாலும் கராம் அப்படின்னாலும் முதலை வகைகளை சேர்ந்ததுன்ட்டு கீழே கொடுத்துருக்கான். அந்த புக்லேயே கொடுத்துருக்கான். ஸோ தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ பாருங்கள், புலிக்கு பார்த்திங்கன்னா என்னது, போத்து அப்படின்ட்டு ஒன்று வருது. ஓகேவா. இதையும் நீங்கள் தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது இடங்கர், கராம் அப்படின்றது முதலை வகைகளை சேர்ந்தது. அடுத்தது புல்வாய் பாருங்கள் நிறையா வருது. இரலை. ஓகேவா. புல்வாய் ஆண்பால் பெயரில் இன்னொன்று கொடுத்துருக்கான். என்னது, இரலை. புல்வாய்னா என்ன பார்த்தோம், நம்ம எல்லாமே மானுன்னு பார்த்தோம். ஓகேவா. புல்வாய்னாலே மான் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து பாருங்கள், புல்வாய், உலை, முசு, உலைனாலும் மானுன்னு பார்த்தோம். புல்வாய்னாலும் மானுன்னு தெரியும். அதுக்கு கலைன்னு கொடுத்துருக்கான். கலைனா ஆண்மான் நம்ம படிச்சிருப்போம்ல, கலைமான், ஆண்மான் அப்படின்ட்டு நம்ம படிச்சிருக்கோம்ல. அப்போ கலைனா என்னது, ஆண்மானை குறிக்கிறது. அப்போ புல்வாய்னாலும் சரி, புல்வாய்னா என்னது, ஆல்ரெடி நம்ம ஆண்மான்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே என்னது, ஆண்பால் பெயர்கள் தான் பார்த்துட்ருக்கோம். ஓகேவா. அப்போ உலை அப்படின்னாலும் கலை அப்படின்ட்டு மீனிங் இருக்குது. முசு அப்படின்னாலும் என்ன அர்த்தம், இங்கே கலை அப்படின்ட்டு ஒரு மீனிங் இருக்குது இளமை பெயர்களில். ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்தது ஆடுக்கு பாருங்கள் நிறைய பேர் கொடுத்துருக்கான். ஆடுக்கு மோத்தை, தகர், பொருதகர்னா ஆட்டுக்கடா நம்ம படிச்சிருப்போமா திருக்குறளில். ஓகேவா. பொருதகர்னா ஆட்டுக்கடா அப்படின்ட்டு நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா. அதுக்கப்புறம் உதல், அப்பர்,
மேலகம், ஏலகம், செச்சை அப்படின்றாங்க. அப்போ ஆடுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா இத்தனை விதமான பேர் இருக்குது. ஓகேவா, பாருங்கள் எத்தனை விதமான பேர் இருக்குது. மோத்தை, தகர், உதல், அப்பர், மேலகம், ஏலகம், செச்சை அப்படின்ட்டு இத்தனை பேர் இருக்குது. இதை தனியாக ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா, எழுதி வச்சுக்கோட்டு நீங்கள் படிங்க. அடுத்தது பறவைகள். பறவைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா காமனாக சேவல் அப்படின்ட்டு ஒரு பேர் இருக்குது. ஓகேவா, பறவைகளுக்கு காமனாக சேவல் அப்படின்ட்டு ஒரு பேர் இருக்குது. பட் ஆனால் சேவல் அப்படின்னா நாம் என்ன சொல்லுவோம்னா கோழி. ஓகேவா, கோழியோட அந்த ஆண்பால் பெயர்களில் தான் சேவல்னு குறிக்கும்னு நம்ம பார்த்துருக்கோம். சரியா, ஏன்னா புக்கிலலாம் நம்ம அப்படி தான் வந்து பார்த்துருப்போம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சேவல்னு கொடுத்துருக்காங்க. பறவைகளை காமனாக வந்து பார்த்திங்கன்னா ஆண்பால் பேர் சேவல் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. குதிரை, மாடு, புல்வாய் இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்பால் பெயர்கள் வந்து சேன் இன்னொன்று கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்போ புல்வாய்னா நமக்கு தெரியும் மானோட இனத்தை சேர்ந்தது நம்ம படித்தோம். மாடுனா என்னது, ஆண் மாடு வந்து பார்த்திங்கன்னா சேனும் சொல்லுவாங்க. ஓகேவா, அதே மாதிரி குதிரைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதையும் சேன்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ மீனிங் இருக்கோ அந்தளவு நீங்கள் தெளிவாக படித்து வச்சுக்கிறது நல்லது. ஓகேவா, அடுத்தது மாட்டுக்கன்று, எருமைக்கன்று இதனை என்ன சொல்கிறாங்கன்னா சேங்கன்றுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போ மாடோட கன்று, எருமையோட கன்று. அப்போ மாடை சேன்னு சொன்னோம்னா எருமையும் சேன்னு தான் சொல்லுவோம். அப்போ அதோட மாடு கன்றுன்னு சொல்லும்போது இங்கே சேங்கன்றுன்னு மாறிடுது இல்லை, அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ மாடு வந்து பார்த்திங்கன்னா சேன்னு சொல்கிறீங்க, அப்போ மாட்டோட கன்றை சேங்கன்றுன்னு தான் சொல்லணும். ஓகேவா, அவ்வளோதான். இந்த இடத்துல உங்களுக்கு டவுட்டு கிளியர் ஆகிருக்கும். அடுத்தது பாருங்கள், ஆடு, மாடு, எருமை எல்லாமே கடாம்பாங்க. ஏன்னா எல்லாமே ஆண் மாட்டை எல்லாம் ஆண். இப்போ ஒரு ஆடே வந்து பார்த்திங்கன்னா ஆண் ஆடு இருந்துச்சுன்னு வைங்க, அது பாருங்கள் நல்லா கெடாய் மாதிரி இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லுவோமா, அதான் கடான்னு சொல்கிறது. எருமை கடா அப்படிம்போமா, இப்போ நீங்களே படிச்சிருப்பீங்க எருமை கடா. அப்போ எருமை கடான்னா அது ஆண் எருமை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அப்போ ஆடு, மாடு, எருமை இது மூணுத்தையுமே கடா அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் உண்டு. அதே மாதிரி மாடு, எருமை, யானையை வந்து பகடும்பாங்க. ஓகேவா, அப்போ ஆடு அப்படின்றது இந்த இடத்துல பகடு வரல. சரியா, அப்போ மாடு, எருமை, யானை இதை வந்து காமனாக பகடு அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஓகேவா, அப்போ ஆண் மாடு, எருமை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யானை இது மூணுத்தை என்ன சொல்லுவாங்க, பகடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் தான் கிளியராக இதை ஒவ்வொன்றா எங்கெங்கே வரும் அப்படின்ட்டு எடுத்து எழுதி கிளியராக படிக்கணும். ஓகேவா, அதுக்காக இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஸோ எது எங்கெங்கே வருது நம்ம கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா, அடுத்து பாருங்கள், மாடு அப்படின்னா ஆண் மாடுனா காளை மாடு நம்ம சொல்லுவோம். அப்போ காளை இதை ஈஸியாக எழுதிடலாம். அப்புறம் அடுத்தது எருமையை ஆண் எருமை நான் சொல்ல மாட்டோம், எருதுன்னு சொல்லுவோம். ஓகேவா, அப்போ ஆண்பால் அப்படின்னா என்னது, எருது அப்படின்னு தானே கரெக்டு. ஓகேவா, அப்போ மாட்டை என்னன்னு சொல்லுவோம், மாடை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பகடு அப்படின்னு சொல்லுவோம், இல்லை கடான்னு சொல்லுவோம், இல்லை காளை மாடுன்னு சொல்லுவோம். இல்லைன்னா என்ன சொல்லுவோம், எருமை வந்து என்ன சொல்லுவோம், எருமை வந்து பகடுன்னு சொல்லுவோம், கடான்னு சொல்லுவோம், அதே மாதிரி எருதுன்னு சொல்லுவோம். ஸோ இது மூணுக்குமே பாருங்கள் பொதுவாக வந்திருக்கும். ஓகேவா, பாருங்கள் மாடு எருமை, மாடு எருமை, மாடு எருமை. ஓகேவா, அப்போ ஆடு மட்டும்தான் என்னது கடா அப்படின்ட்டு வரும். ஓகேவா, அதே மாதிரி தகர் அப்படின்ட்டு ஒரு மீனிங் பார்த்தோம். ஓகேவா, நம்ம தகர் அப்படின்ட்டு என்னது, ஆட்டுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா தகர் வரும், மோத்தை வரும், உதல் வரும், அப்பர் வரும், மேலகம், ஏலகம், செச்சை இது எல்லாமே ஆட்டுக்கு வரக்கூடியது. ஓகேவா, சரி அடுத்து பார்க்கலாம். ஆண்பாலுக்குரிய சிறப்பு பெயர் பெறாத உயிரினங்களின் ஆண்பால் எல்லாம் ஆண் என்னும் அடைமொழி பெற்ற பொது பெயரால் குறிக்கப்பெறும். இப்போ ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு ஆண்பால் பெயரே இல்லைன்னா அதை அப்படியே ஆணுன்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா, இப்போ கரடி இருக்குது, கரடியை வந்து பார்த்திங்கன்னா ஆண்பால் வந்து பார்த்திங்கன்னா பேர் இது வைக்கலையாட்டுங்க, அதான் ஆண் கரடின்னு தான் சொல்லுவாங்களாம். ஓகேவா, அதான் கொடுத்துருக்கு. இப்போ பள்ளி, செவுத்தில் ஒட்டுற பள்ளி இருக்குது, செவுத்தில் வந்து பள்ளி இருக்கும், அந்த பள்ளியை பார்த்திங்கன்னா ஆண் பள்ளின்னு தான் சொல்லுவாங்களாம். ஓகேவா, நாம் என்ன சொல்லுவோன்னா கெவுளி அப்படிம்போம். ஓகேவா, வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கெவுளி கத்துது பாரு அப்படிம்போம். ஓகேவா, பட் ஆனால் சரியாக வந்து மீனிங் நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா, பட் கவுளி வந்து கத்துது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல புக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆண் பள்ளி அப்படின்ட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, பள்ளிக்கு வந்து ஆண்பால் பெயர் வந்து ஆண் பள்ளி அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க, கரடிக்கும் ஆண்பால் கரடி அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க, அதாவது ஆண் கரடி. ஓகேவா, சரி அடுத்தது பாருங்கள், பெண்பால் பெயர்கள். இப்போ பார்க்க போகிறது எல்லாமே பெண்பால் பெயர்கள், இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் ஆண்பால் பெயர்கள். சரியா, அப்போ யானைக்கு வந்து நம்ம பார்த்தோம். ஓகேவா, யானைக்கு வந்து நம்ம என்ன பார்த்தோம், களிறுன்னு பார்த்தோம். ஓகேவா, ஆண்பால் பெயர்களில் களிறு அப்படின்னு பார்த்தோம். இங்கே பாருங்கள், யானைக்கு பெண்பால் பெயரில் பிடி அப்படின்னா பெண் யானைன்னு அர்த்தம். ஓகேவா, பிடி அப்படின்னா என்னது, பெண் யானை அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஒட்டகம், குதிரை, கழுதை, மறை. ஓகேவா, ஒட்டகம்னாலும் சரி, குதிரைனாலும் சரி, கழுதைனாலும் சரி, மறைனா மான் நம்ம முன்னையே பார்த்தாச்சு. புல்வாய், கவரி, மறை இது எல்லாமே மான் அப்படின்றத நம்ம முன்னே, கவரி இதெல்லாமே மான்ன்றதை நம்ம பார்த்தாச்சு. அப்போ இந்த நாலுத்துக்கும் பார்த்தீங்கன்னா பெண்பார் பெயர் என்னென்னா பெட்டைன்னு அர்த்தம்.
ஓகேவா, பெட்டைன்னு அர்த்தம். ஒட்டகம், குதிரை, கழுதை, மறை இது எல்லாமே பெண்பார் பெயர்கள் என்ன, பெட்டை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள் பறவைகள். பறவைகளை காமனாக என்ன சொல்லுவாங்க, பெட்டை, பெடை, பேடை அப்படிம்பாங்க. ஸோ பறவைகளில் பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர் இருக்குது. அதை நீங்கள் தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். பெட்டை, பெடை, பேடை அப்படிம்பாங்க. ஸோ 3த்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா. அடுத்தது கோழி. கோழி, கூகை, மயில். அப்போ இது எல்லாத்துக்குமே வந்து அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, பெண் கோழி. அப்போ பெண் கோழின்னு சொல்லக்கூடாது. ஓகேவா, கோழியோட பெண் இனம் பெண்பால் பெயர்னா அழகு அப்படின்னு சொல்லணும். ஓகேவா, அழகு, அழகு அப்படின்னு சொல்லணும். ஓகேவா, சிறப்பு லகரம் போட்டக்கூடாது, பொது லகரம் தான் வரும். சரியா. அப்போ கோழி, கூகை, மயில் இது எல்லாத்துக்குமே பொது லகர லா தான் வரும், அழகு அப்படின்னு சொல்லணும். ஓகேவா. அடுத்தது பாருங்கள் புல்வாய். புல்வாய், நவ்வி, கவரி இதெல்லாமே பிணைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நம்ம மானோட பெண் இனம் பெண் மானுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிணைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அதுவே புல்வாயினாலும் பார்த்தீங்க அப்படின்னா பிணவுன்னு சொல்லுவாங்க. புல்வாயினாலும் ஒரு மானோட இனம் தான், பட் அதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பிணவுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பன்றி இருக்குல்ல, பன்றியோட பெண் இனம் பார்த்தீங்கன்னா பினா அப்படிம்பாங்க. ஸோ இதை நீங்கள் நல்லா தெளிவாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். புல்வாய், நவ்வி, கவரி. நவ்வினாலும் மான் தான், கவரினாலும் மான் தான், புல்வாயினாலும் மான் தான். அப்போ இது 3மே வந்து பார்த்திங்கன்னா பிணை அப்படின்றது வருது. ஓகேவா, பெண்பால் பெயருக்கு பிணை அப்படின்றது வருது. பன்றினா கேளல்னா பன்றின்னு பார்த்தோம், களிறுனா பன்றின்னு பார்த்தோம். ஆனால் இந்த இடத்துல வந்து அது வந்து ஆண்பாலுக்கு, இது வந்து பார்த்திங்கன்னா பினா அப்படின்றது பெண்பாலுக்கு. ஓகேவா, அப்போ முக்கியம். ஓகேவா, பினா அப்படின்றது பெண்பால். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். ஓகேவா. அடுத்தது பாருங்கள் புல்வாய், கரடி. ஓகேவா, புல்வாய் அப்படின்னாலும் கரடி அப்படின்னாலும் பிணவுன்றது தான் வருமா. ஓகேவா, புல்வாய்னாலும் ஒரு மானோட இனத்தை சேர்ந்தது. ஓகேவா, மானோட இனத்தை சேர்ந்தது. அதே மாதிரி கரடி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கரடியோட இனம் தான். ஓகேவா, அப்போ அதுக்கு பிணவு வரும். ஆனால் ஆண்பால் கரடிக்கு நம்ம என்ன பார்த்தோம், ஆண் கரடி அப்படின்னு தான் பார்த்தோம். அதுக்கு பொதுவாக பேர் எதுவும் நம்ம பார்க்கல. ஓகேவா. அடுத்தது நாய். நாய்க்கு பிணவல்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நாய்க்கு என்ன கொடுத்துருக்காங்க, பிணவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா, நாய்க்கு என்ன கொடுத்துருக்காங்க, பிணவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது மாடு, எருமை, மறை. இப்போ இதுக்கெல்லாம் என்னென்ன வரும்ன்றது நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகேவா. அப்போ மாடுனாலும் சரி, எருமைனாலும் சரி, மறைனாலும் சரி, இதுக்கெல்லாம் ஆண். ஓகேவா, இந்த ஆண் அப்படின்றது பார்த்திங்கன்னா மறைக்கு வரும். மாடு, எருமை வந்து பார்த்திங்கன்னா அப்படின்றது வரும். ஏன்னா ஆணிரை கவர்தல் அப்படின்ட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகேவா. அப்போ நிறைனா அந்த இடத்துல என்னது, மாடுகள், எருமைகளை குறிக்கும். அப்போ மறை அப்படின்னா ஆண். ஓகேவா. அப்போ நீங்கள் தான் தெளிவாக புரிஞ்சு வச்சு படித்து வச்சுக்கணும். சரியா. அப்போ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது மாடு, எருமை, நந்து, சங்கு இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நாகுன்னு வரும். இப்போ இளநாகு. ஓகேவா, இளநாகுனா என்ன அர்த்தம், இளமையான பசு அப்படின்னு நம்ம சொல்கிறோமா, இளமையான பசு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோமா. அப்போ பெண் மாடு, பெண் எருமை, பெண் மான், அப்புறம் நந்துன்னா என்ன, சங்கு, பெண் சங்கு இது எல்லாத்துக்கும் காமனாக நாகுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது எல்லாத்துக்கும் காமனாக நாகுன்னு சொல்லுவாங்க. எந்த பேரில், இதெல்லாம் பெண்பால் பெயர்கள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போ பெண் மாடு, பெண் எருமைனாலும் சரி, பெண் மான் அப்படின்னாலும் சரி என்னது, நாகு வந்துடும். ஓகேவா, நந்து இது எல்லாத்துக்குமே நாகு வந்துடும். அப்புறம் பெண் ஆடுக்கு பார்க்குறாங்க. பெண் ஆடுக்கு நம்ம வந்து முன்ன என்ன பார்த்தோம், பெண் ஆடுக்கு நம்ம வந்து எதுவும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஓகேவா, பெண் ஆடுக்கு நம்ம இப்போ தான் பார்க்குறோம். ஸோ ஆடுக்கு பாருங்கள், பெண் ஆடுக்கு என்னென்ன கொடுத்துருக்கான்னா மூடு, கடமை, மரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் மரின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, மரின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து தெளிவாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேவா, ஆடுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்கான், மூடு, கடமை, மரின்னு கொடுத்துருக்கான். ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா எதில், நம்மளோட அந்த சோர்ஸ் புக்கில் தான் வந்து இருக்குது. ஓகேவா, நம்ம வந்து அதையுமே நான் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து இளமை பயிர்கள். இங்கே பாருங்கள், ஆடுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. மூடு, கடமை, மரி. அப்போ மரின்றது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் நான் அந்த மரியை சொன்னேன், அந்த மரியை காட்டணுங்கிறதுக்காக தான் சொன்னேன். ஓகேவா, அப்போ பாருங்கள் ஆட்டுக்கு மரின்னு ஒன்று கொடுத்துருப்பான். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறையா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகேவா, அப்போ அதனால் நம்ம அதை பார்த்து வச்சுக்கிறது நம்ம சேஃப்டிக்காக தான். சரியா. சரி, அடுத்து பாருங்கள், ஆடுக்கு என்ன வரும், ஆடுக்கு வந்து என்ன பார்த்தோம், மூடு, கடமை, மரி அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது பன்றி, நாய், நரிக்கெலாம் பாட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, பன்றி, நாய், நரிக்கெலாம் காமனாக பாட்டின்னு சொல்லியிருக்காங்க ஒன்று. ஓகேவா,
அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அடுத்தது குரங்குனா மந்தின்னு உங்களுக்கு தெரியும், அது நான் வந்து சொல்லவே தேவையில்ல. குரங்குனா மந்தின்னு தெரியும். பட் மூசு ஊகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதுக்கும் மந்தி தான் வரும். ஸோ இதையும் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? முசு ஊகம். ஓகேவா? முசு ஊகம் இது ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா மந்தி தான் வரும் பெண்பால் பெயர்களில். மாடு எருமையில் நம்ம கிடா அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆண்பால் பெயர்களில் பார்த்தோம். கிடேரி அப்படின்னா பெண்பால் பெயர்களில் வந்துடுது. ஓகேவா? இப்போ புரியுதா? கிடேரி அப்படின்றதுக்கு உங்களுக்கு வந்து நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியணும். கிடாயி கடா அப்படின்னு சொல்கிறோமா, அதெல்லாம் ஆண்பால் பெயர்களில் வந்துடும். பட் கடேரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பெண்பால் பெயர்களில் வந்துடும். அப்போ மாடு எருமையோட பெண்பால் பெயர்கள் கிடேரின்னு ஒன்று இருக்குது, இதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். சரியா? அடுத்தது நவ்வி என்பது ஒரு வகை மான். நம்ம ஸ்கூல் புக்லேயே படிச்சிருப்போம் நவ்வினா மான் அப்படின்னு. மூசு ஊகம் அப்படின்னா என்னன்னா குரங்கோட வகைகளாம். ஓகேவா? நம்ம இப்போ தான் பார்த்தோம் குரங்கு, மூசு, ஊகம், இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா மந்தின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? முசு அப்படின்றது மொஸ்கோந்தி குரங்கு அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஓகேவா? மொஸ்கோந்தி அப்படிம்பாங்க, அது வந்து குரங்கோட இனத்தில் ஒன்று தான் அந்த மொஸ்கோந்தின்றது. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தூங்குற தேவாங்க மாதிரியே ஒரு குரங்கு இருக்கும், அது பேர் தான் ஊகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே என்னது? குரங்கோட வகைகள் தான். குரங்கு, முசு, ஊகம் எல்லாமே மந்தி தான். எல்லாமே என்னது? மந்தி தான். ஏன்னா அதெல்லாம் பெண்பால் பெயர்கள். ஆண்பால் பெயர்கள் இருந்தால் கடுவனுக்கு வந்துடும். கடுவன் திம்மன்னு பார்த்தோம். ஓகேவா? கடுவன் திம்மன் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். ஸோ அந்த கடுவன் திம்மன் வந்து பார்த்திங்கன்னா ஆண்பால் பெயர்களில் வந்துடும். சரியா? சரி, அடுத்து பாருங்கள். முசு ஊகம் என்பன குரங்கு வகைகள். அப்போ பெண்பாலுக்கு சிறப்பு பெயர் பெறாத உயிரினங்களோட பெண்பால்கள் எல்லாமே பெண் எனும் அடைமொழி பெற்ற பொது பெயராக குறிக்கப்படும் அப்படின்றாங்க. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், மடங்கள்னா சிங்கம்னு தெரியும். அப்போ பெண் சிங்கத்துக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்போம். அப்போ பெண் சிங்கத்துக்கு பெண் மடங்கள்னு தான் நம்ம சொல்லணும். ஓகேவா? பெண் சிங்கத்துக்கு பெண் மடங்கள்னு தான் சொல்லணும். இப்போ செவுத்தில் ஓட்டுற பள்ளிக்கு நம்ம வந்து ஆண்பால் பெயரே இல்லை, அதனால் ஆண் பள்ளி அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கரடிக்கு வந்து ஆண்பால் பெயர்கள் இல்லை, அதனால் ஆண் கரடி அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி தான் பெண் பள்ளிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பெயர்களே கிடையாது. ஓகேவா? மரபு சொற்களே கிடையாது, அதனால் பெண் பள்ளி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஓகேவா? சிங்கத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெண் சிங்கத்துக்கு பேர் இல்லை, அதனால் பெண் மடங்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், இளமை பெயர்கள். இப்போ இளமை பெயர்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு இதில் இளமை பெயர்கள் பார்த்துருவோம். ஓகேவா? இதில் இளமை பெயர்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கு கவர்மெண்ட் மெட்டீரியலில் என்ன கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கலாம். ஓகேவா? பாருங்கள், இளமை பெயர்கள்னால் பொதுவாக பறவைகள் ஊர்வன, இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பறவைகளோட இளமை பெயர்கள் பார்ப்பு அப்படிம்பாங்க. ஓகேவா? ஊர்வனோட இளமை பெயர்கள் பிள்ளை அப்படிம்பாங்க. சரியா? ஊர்வனோட இளமை பெயர்கள் பிள்ளை அப்படிம்பாங்க. பறவைகளோட இளமை பெயர்கள் வந்து என்னது? பார்ப்பு அப்படிம்பாங்க. பார்ப்பு அப்படின்னா குஞ்சுன்னு அர்த்தம். ஓகேவா? பறவைகள் வந்து முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? அப்போ பறவைகள்னால் உங்களுக்கு தெளிவாக தெரியணும். இப்போ காகம் இருக்குது. இப்போ காகம் வந்து முட்டை போட்டு இந்த மாதிரி வந்து குஞ்சு பொரிக்குது, அதனால் வந்து காகம் அதோட இளமைனா குஞ்சு இல்லை பார்ப்பு, இதுதான் கரெக்டு. ஓகேவா? அப்போ அதை நம்ம தெளிவாக படித்து வச்சுக்கணும். அப்போ பறவைகள் அப்படின்னா பார்ப்புன்னு தெரியணும், ஊர்வனானா பிள்ளை அப்படின்ட்டு தெரியணும். ஸோ ரொம்ப 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 முக்கியமானது. அடுத்தது பாருங்கள், காமனாக கொடுத்துருக்கான். பறவைகள், நண்டு, மீன், தேல் இதெல்லாம் எல்லாமே என்னது? குஞ்சுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நம்ம முன்ன தான் பார்த்தோம் பார்ப்புனா குஞ்சு அப்படின்ட்டு நம்மளுக்கு மீனிங் தெரியும். ஓகேவா? கோழி குஞ்சு பொரிக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கு மீனிங் நமக்கு நல்லா தெரியும். அடுத்தது பாருங்கள், காக்கை, கிளி, கீரி இதெல்லாம் ஊர்வன. இது வந்து பறவை வந்து காக்கை வந்து பறவைகள் லிஸ்ட்டில் வந்துடும். பட் இந்த கிளி, இந்த கீரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஊர்வன லிஸ்ட்டு, பிள்ளை தான் கரெக்டு. ஓகேவா? பட் ஆனால் இங்கே ஏன் காக்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு டவுட் வரலாம். பட் அந்த புக்கில் கொடுத்துருக்காங்க, ஸோ நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா காக்கை வந்து பறவைகள் லிஸ்ட்டு. காக்கை வந்து என்ன பண்ணுவோம்? முட்டை போடும். ஃபஸ்ட்டு முட்டை போட்டு அதுக்கப்புறம் தான் குஞ்சு பொரிக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் குஞ்சு பொரிக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குஞ்சு அப்படின்ற லிஸ்ட்லேயும் வரும், பார்ப்பு அப்படின்ற லிஸ்ட்லேயும் வரும். ஓகேவா? நீங்கள் இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, இதையும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே? அப்போ காக்கை, கிளி, கீரி எல்லாமே பிள்ளை லிஸ்ட்டில் வந்துடும். அதே மாதிரி அணிலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளை லிஸ்ட்டு தான் வரும், அது ஊர்வன லிஸ்ட்டில் தானே வரும். ஓகேவா? அணிலும் பார்த்திங்கன்னா பிள்ளை அப்படின்ற லிஸ்ட்டில் தான் வரும். ஸோ இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள், மூங்கா, வெறுகு அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஓகேவா? மூங்கா வெறுகுனாலும் குட்டி பரல். மூங்கா அப்படின்னா அதோட இளமை பெயர் பார்த்திங்கன்னா குட்டி. வெறுகு அப்படின்னா இதோட இளமை பெயர் பார்த்திங்க அப்படின்னா பரல். ஓகேவா? நம்ம வந்து புலிக்கு பார்த்துருப்போம், புலினா அதோட இளமை பெயர் பரல் அப்படின்னு பார்த்துருப்போம். ஓகேவா? புலினா அதோட இளமை பெயர் பரல் அப்படின்னு பார்த்துருப்போம். ஓகேவா? அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கான் பாருங்கள். மூங்கா அப்படின்னா குட்டி, வெறுகு அப்படின்னா பரல். சரியா? ஸோ இதை தெளிவாக பார்த்துக்கணும். மூங்கானா என்னது? மூங்கானா குட்டி, வெறுகு அப்படின்னா பரல்.
ஸோ இதை தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது அணில். அணிலுக்கு பாருங்கள் குட்டியும் வருது, பறலும் வருது, பிள்ளையும் வருது. நம்ம அணில் பிள்ளை தான் முன்ன சொன்னோம். பட் ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, அணில் குட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அணில் குட்டின்னு சொல்கிறாங்க, பறல்னு சொல்கிறாங்க, பிள்ளைன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இது மூணுத்தையும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். சரியா, இது மூணுத்தையும் பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது பாருங்கள் எலி. எலி குஞ்சுன்னு சொல்கிறாங்க, குட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, எலி குஞ்சு எலி குட்டி ரெண்டுத்தையும் சொல்கிறாங்க. ஸோ இதையும் ரெண்டுத்தையும் பார்த்து வச்சுக்கணும். அப்போ அணிலுக்கு என்னது, குட்டி, பறல், பிள்ளை மூணுமே வந்துடும். ஓகேவா. அடுத்தது பன்றி, புலி, முயல், நரி. பாருங்கள் பன்றிக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னிக்குட்டின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க, பன்னிக்குட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பன்னிக்கு குருளைன்னு சொல்லுவாங்களாம். ஓகேவா, பன்னிக்கு என்ன சொல்லுவாங்க, குருளைன்னு சொல்லுவாங்க. அப்போ பன்னிக்கு பார்த்திங்கன்னா குருளைன்னு சொல்லுவாங்க, குட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. பட் ஆனால் பன்னி குட்டின்னு தான் நம்ம நிறையா இதை வந்து பயன்படுத்திக்கிட்டே வரோம். அப்போ பன்றின்றதுக்கு குருளை வரும். ஓகேவா, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. புலிக்கு வந்து பார்த்திங்கன்னா பறல் வரும். ஓகேவா, புலிக்கு பறல் வரும். சரியா, அப்போ இந்த நாலுமே வருன்றாங்க. அப்போ பன்றி, புலி, முயல், நரி இந்த நாலுக்குமே குருளை, குட்டி, பறல், பிள்ளை இந்த நாலுமே வரும் அப்படின்றாங்க. ஓகேவா, முயலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையும் வரும் அப்படின்றாங்க. ஓகேவா, அப்போ இதெல்லாம் நீங்கள் தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு சில டைம் வந்து உங்களுக்கு வந்து குழப்பம் அடையும். ஓகேவா, நம்ம வந்து அணில் பிள்ளை தான் பார்த்துருக்கோம், அப்போ முயல் பிள்ளை தான் சொல்கிறோம், நம்ம முயல் குட்டின்னு தான் சொல்கிறோம், முயல் குட்டி முயல் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறோம் அப்படின்றத நம்ம வந்து யோசிக்க தோணும். ஓகேவா, அப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த நாலுத்துக்குமே என்ன கொடுத்துருக்காங்க, குருளை, குட்டி, பறல், பிள்ளை இதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையே நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா. அடுத்தது நாய்க்கு பாருங்கள், இது மூணுமே கொடுத்துருக்கான், குருளை, குட்டி, பறல். ஓகேவா, நாய்க்கு தெளிவாக இங்கேயே கொடுத்துட்டான், குருளை, குட்டி, பறல் மூணுமே வந்துருச்சு. ஓகேவா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடு, குதிரை, நவ்வி, உலை, புல்வாய், மான், அலுங்கு. இதில் ஆடுனா ஓகேவா, ஆடுனா மரின்றது நம்ம முன்னையே பார்த்தாச்சு. பட் இன்னும் மரினா பாருங்கள், நவ்வினா மான் வகையை சேர்ந்தது, உலைனால் மான் வகை சேர்ந்தது, புல்வாய்னால் மான் வகை சேர்ந்தது, மான்னால் மான் வகை சேர்ந்தது. அப்போ இது எல்லாமே மரி தான் வருன்றாங்க. ஓகேவா, இது எல்லாமே என்ன வரும், மரி தான் வருன்றாங்க. எக்ஸ்ட்ரா குதிரையை மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அந்த குதிரையை மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். அப்புறம் அலுங்குன்னு ஒரு விலங்கு இருக்குது, அதையும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்போ ஆடு, அலுங்கு, குதிரை, நவ்வி, உலை, புல்வாய், மான் அப்படின்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, அதாவது ஆடு, அலுங்கு, குதிரை, நவ்வி, உலை, புல்வாய், மான் இது எல்லாத்துக்குமே என்ன வரும், மரி அப்படின்றதான் வரும். ஸோ இதில் தெளிவாக இருங்க. சரியா, நாய்க்கு என்ன வரும், குருளை, குட்டி, பறல். ஓகேவா. சரி, அடுத்து பாருங்கள் குரங்குக்கு நம்ம அங்கேயே பார்த்தோம், என்ன பார்த்தோம், குரங்குக்கு இளமை பெயர். ஓகேவா, குரங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா இளமை பெயர் நம்ம பார்த்தோம். இளமை பெயர் என்ற பெண்பால் பெயர்களில் பார்த்தோம். பெண்பால் பெயர் வந்து பார்த்திங்கன்னா குரங்குக்கு மந்தின்னு ஒன்று வரும்னு பார்த்தோம். அதே மாதிரி ஆண்பால் பெயர்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா கடுவன், திம்மன்னு பார்த்தோம். ஓகேவா. ஸோ இதை வந்து நீங்கள் தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். இது நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். நம்ம சொல்லும்போது குரங்கு குட்டி அப்படிம்போம். ஓகேவா, குரங்கு குட்டி அப்படிம்போம். ஆனால் இதுக்கு பாருங்கள் 3 வருது, பிள்ளை, பறல், மகவு, குட்டி. ஓகேவா. ஆனால் நாய்க்கு பாருங்கள் குருளை, குட்டி, பறல் தான் வரும். ஓகேவா, நாய்க்கு குருளை, குட்டி, பறல். அதே மாதிரியே இந்த குட்டியும் இந்த பறலும் குரங்குக்கும் வந்துடுது. ஓகேவா, பாருங்கள் குட்டி, பறல், எக்ஸ்ட்ரா என்ன வருது, பிள்ளை, மகவு. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா, குரங்குக்கு என்னென்ன எக்ஸ்ட்ரா வருது, குட்டி, மகவு, பிள்ளை, பறல் இந்த 4மே வரும். அடுத்தது பார்ப்பும் வந்துருச்சு. ஓகேவா, அதுவும் வந்துருச்சு, அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, 5 வருது குரங்குக்கு மட்டும். பார்ப்பு அப்படின்னா குஞ்சுன்னு அர்த்தம், நம்ம முன்னையே பார்த்தோம். ஓகேவா, ஸ்கூல் புக்லேயே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, குஞ்சு பொறிக்குது, கோழி குஞ்சு பொறிக்குது அப்படிமோ. அப்போ இதை நீங்கள் தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். அப்போ குரங்குக்கு பாருங்கள் 5 வருது, குட்டி, மகவு, பிள்ளை, பறல், பார்ப்பு. இப்போ தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஆடு, குதிரை, மான் இது எல்லாத்துக்கும் குட்டினும் காமனாக சொல்கிறாங்க. நம்ம முன்னையே பார்த்தோம், ஆட்டுக்குட்டி நம்ம சொல்லும்போது என்ன சொல்கிறோம், ஆட்டுக்குட்டின்னு தான் சொல்கிறோம். பட் இந்த ஆடுக்கு குட்டிக்கு பதில் என்ன இருக்குது, மரின்னு இன்னொரு பேர் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு. இளமை பெயர் மரின்னு இன்னொரு பேர் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு. ஸோ அதையும் நம்ம தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா, அப்போ குதிரை குட்டி, மான் குட்டி. அப்போ மானுக்கு இன்னொன்று சொல்லுவாங்க, என்னது, கன்றும் வரும். ஓகேவா, மானுக்கு கன்று வரும், மான் குட்டியே புள்ளி மான் குட்டியே அப்படின்ட்டு ஒரு பாட்டு கூட வரும். பட் அதுபடி போட்டோம் அப்படின்னா நம்ம தப்பாகி போயிடும். பட் இவரோட சோர்ஸ் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மானுக்கு குட்டியும் நம்ம சொல்லலாம் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்கூல் புக் சோர்ஸ் படி பார்த்தோம்னா மான் வந்து பார்த்திங்கன்னா கன்று அப்படின்றதான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, கன்று அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ இங்கே பாருங்கள், கீழே பாருங்கள், தெளிவாக கொடுத்துருப்பான். என்னென்னது, யானை, குதிரை, கழுதை, கடமை, கவரி, மறை. இதில் கவரினாலும் மறைனால் என்னது, மானுன்னு தான் அர்த்தம். ஓகேவா, அப்போ ஆண் எருமை. ஓகேவா, கடமை, ஆண் எருமை. ஓகேவா, இந்த ஆண் எருமை. ஓகேவா, இந்த ஆண் அப்படின்னா என்ன பார்த்தோம், நம்ம எருமை அப்படின்றத ஒரு மீனிங் நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஓகேவா, அப்போ அதையும் நம்மளுக்கு வந்து பார்த்து வச்சுக்கணும். நம்ம அதே மாதிரி நிறையும் பார்த்தோம்.
ஓகேவா. நிறைனா என்னது, பசு இல்லை எருமை எருது, இது எல்லாமே நிறைக்கு வரும். ஓகேவா, மாடுகளை காமனாக குறிக்கும். அப்போ ஆண் எருமையும் சொல்கிறாங்க. ஓகேவா, அதுவும் வந்து வரும் அப்படின்னாங்க. சரி, அப்போ பாருங்கள், ஆண் எருமை, மறை, கவரி, கராம், ஒட்டகம், இது எல்லாமே கன்று தான் சொல்லணும். இளமை பெயர்கள், ஒட்டகத்தோட இளமை பெயர் கன்றுன்றதான் கரெக்டு. எருமை, ஆண் எருமைனாலும் கன்று தான் கரெக்டு. மறை, ஆணுன்றது பார்த்திங்கன்னா 3 சுழியின் கிடையாது. ஓகேவா, 2 சுழியின். அந்த 2 சுழி இன்னுனாலும் நம்ம வந்து எதை குறிக்கும், ஆண் அப்படின்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாட்டோட வகைகளை தான் குறிக்கும். ஓகேவா, எருமை, பசுமாடு, இந்த மாதிரி மாட்டோட வகைகளை தான் குறிக்கும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போ கவரின்னா என்ன, அது மானுன்னு தெரியும். மறையினால் நம்மளுக்கு மானுன்னு தெரியும். கராம், ஒட்டகம்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும். ஒட்டகம்னா தெரியும். ஓகேவா, கராம்ன்றது நம்ம முன்னே சொல்லியாச்சு. ஓகேவா, அடுத்தது பாருங்கள், யானை, ஆனா என்னது, பசு, ஆனா பசு. யானை, எருமை, கடமை, மறை, குரங்கு, முசு, ஊகம், இது எல்லாத்தோட இளமை பெயருமே குழலின்னு இன்னொன்று எக்ஸ்ட்ரா கொடுக்குறான்ப்பா. ஓகேவா, இது எல்லாத்தோட இளமை பெயருமே குழலின்னு இன்னொன்று எக்ஸ்ட்ரா கொடுக்குறான். நம்ம வந்து முன்ன தான் பார்த்தோம், என்னது முசு ஊகம் அப்படின்ட்டு முன்ன தான் பார்த்தோம். ஓகேவா, அதுக்கும் இதே மாதிரியே தான் கொடுத்துருக்காங்க, இதுக்கும் இதே மாதிரியே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள். ஓகேவா, அப்போ யானை, ஆனா என்னது, பசு, எருமை, எருமைனால் என்னது, மாடு தான். ஓகேவா, கடமை, மறைனா மானு, குரங்கு, முசு, ஊகம், இது எல்லாத்துக்கும் காமனாக இளமை பெயர் குளவின்னு குழலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது அரிமா. அரிமா ஓநாய்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி கொடுத்துருக்காங்க, அரிமா அப்படின்றதுக்கு குருளைன்னு கொடுத்துருக்காங்க, ஓநாய் அப்படின்றதுக்கு குட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே வரும், நீங்கள் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, அப்போ பாருங்கள், அரிமானா என்னது, ஓநாய், சரி, அரிமா ஓநாய்னா குருளை குட்டி. அடுத்தது மாந்தன். மாந்தன்னா மனிதன் நம்ம படிப்போமா, மாந்தன்னா மனிதன் அப்படின்னு படிப்போம். மனிதனுக்கு குளவினா குழந்தைன்னு தெரியும். மகவுனால் என்னது, குழந்தை, பிள்ளை தான். பிள்ளைனால் பிள்ளை. ஓகேவா, மகவு, பிள்ளை, சேய், குழந்தை, பாப்பா, இது எல்லாமே என்னது, நம்ம மனிதனோட இளமை பெயர்கள். ஓகேவா, குளவி, மகவு, பிள்ளை, சேய், குழந்தை, பாப்பா, இது எல்லாமே எதுக்கு வந்துடும், மாந்தன் அப்படின்றதுக்கு மனிதனோட இளமை பெயரில் வந்துடும். அடுத்தது ஆலி. ஆலி அப்படின்னா அணங்குன்னு அர்த்தம். ஓகேவா, இளமை பெயர். ஆலியோட இளமை பெயர் பார்த்திங்கன்னா அணங்கு. யானை, யானையோட இளமை பெயர் கன்று. யானை கன்று தான் வரும். பட் ஆனால் எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருக்காங்க, அதை பார்த்து வச்சுக்கோங்க. கயந்தலை, கலபம். கலபம், சந்தனம், இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா யானையோட பெயர்களை குறிக்கும்னு சொல்லிட்டு பழைய புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு வெர்ஷன் புக்கில் கொடுத்துருப்பான். ஓகேவா, அஞ்சனாவதி, அஞ்சகம் அப்படின்ற மாதிரிலாம் நிறையா ஏதோ பேர் கொடுத்துருப்பான், யானையை குறிக்கும் பேர்கள் அப்படின்ட்டு கொடுத்துருப்பான். அதில் கலபம் இருக்கும். ஓகேவா, கலபம்னா யானை, கயந்தலை அப்படின்னாலும் யானை தான். ஓகேவா, இதெல்லாமே என்னது, யானையோட இளமை பெயர்கள். அடுத்தது கரடியோட இளமை பெயருக்கு பாருங்கள், குடாவடி, குட்டி. ஓகேவா, நம்ம கரடி குட்டின்னு தான் சொல்லுவோம் மோஸ்ட்லி. அப்போ குடாவடின்றது நம்மளுக்கு தெரியாது. அப்போ கரடியோட இளமை பெயர் குடாவடி, குட்டி, இதை ரெண்டுத்தையும் படித்து வச்சுக்கணும். ஓகேவா, கரடியோட இளமை பெயர் குடாவடி, குட்டி. அடுத்தது காசரை, கத்தூரிமான்னு சொல்லுவாங்க. காசரைனா அதை வந்து அதோட இளமை பெயரை கருன்னு சொல்லுவாங்க. நம்ம காமனாக மறை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மானு, உலைமான், கலைமான், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்றுன்னு சொல்லிட்டு போயிடுவோம். பட் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்கான், கருன்னு கொடுத்துருக்கான். அதுவே நம்ம மானுக்கு வந்து ஆண்பால் பெயர்கள்னால் வேறு வரும், பெண்பால் பெயர்கள்னால் வேறு வரும், நிறையா பார்த்துருக்கோம். ஓகேவா, பெண்பால் பெயர்னால் பிணைன்னு பார்த்தோம். பிணைனா என்ன, அது பெண்மான் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இதை வந்து நீங்கள் தெளிவாக படித்து வச்சுக்கணும். இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஓகேவா, சரி, அடுத்து பாருங்கள், நாவி. நாவினா புனுகு பூனையா. ஓகேவா, இந்த புனுகு பூனை வந்து பார்த்திங்கன்னா அதோட இளமை பெயர் பிள்ளைன்னு கொடுத்துருக்காங்க. சரியா, இந்த புனுகு பூனைக்கு இளமை பெயர் என்ன, பிள்ளைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது உடும்பு, ஓணான், பாம்பு, இது மூணுக்குமே குட்டி தான். ஓகேவா, பாரதியார் கூட பாம்பின் குட்டி வெள்ளை பாலின் நிறமொரு குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு கூட பாடியிருப்பார். ஓகேவா, பாரதியார். அப்போ அது என்னது, பாம்பு குட்டின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அப்போ பாம்பு குட்டி. அதே மாதிரி ஓணான், உடக்கான்னு நம்ம சொல்லுவோம், அதுவுமே என்னது, குட்டியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போ குட்டி. உடும்புனாலும் வந்து பார்த்திங்கன்னா குட்டி. உடும்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, பட் ஆனால் கீரி பிள்ளை சொல்கிற மாதிரியே உடும்பு பிள்ளை வராதா அப்படிம்பாங்க. உடும்பு குட்டி தான் கரெக்ட். ஓகேவா, இங்கே குட்டி தான் கொடுத்துருக்கான், பார்த்துக்கோங்க. உடும்பு, ஓணான், பாம்பு, இது மூணுக்குமே குட்டி தான் வரும். புனுகு பூனை அப்படின்னா வந்து பிள்ளை வரும். இன்னொன்று எக்ஸ்ட்ரா பார்த்தோம், காசரை, கத்தூரிமான். கத்தூரிமான்னா கரு அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா, சரி, அடுத்து பாருங்கள், மாடு, எருமை, இது காமனாகவே கன்று அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம், ஈஸியாக நம்ம போட்டுடலாம். ஓகேவா, அதே மாதிரி மாடு எருமைக்கு சே அப்படின்ற ஒரு பேர் இருக்குதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி இதோட குட்டி சேங்கன்று அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். ஓகேவா, அதோட கன்றோட பேர் சேங்கன்று அப்படின்ட்டு மேலே முன்னாடி பார்த்தோம், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பூனை, வவ்வால், இது எல்லாமே குட்டி தான். பூனை குட்டி, வவ்வால் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க. பூனை குட்டி, வவ்வால் குட்டி. ஓகேவா, இது ரெண்டுத்தையும் நீங்கள் தான் பார்த்து வச்சுக்கணும். சரியா, அடுத்தது பேன். தலையில் இருக்கக்கூடிய அந்த குட்டி பேன் என்ன சொல்கிறாங்க, செல் அப்படின்றாங்க. ஓகேவா, எந்த இல் அப்படின்னா பொதுலகர இல்லு. செல்லுக்கு இல்லு, பொதுலகர இல்லு.
ஓகேவா, வேறு செல்லு, ஓகேவா, சே போட்டு நம்ம ஸ்ட்ரென்த்துக்கு வருள்ள பலம், ஓகேவா, பலம், ஒற்றுமையே பலம் அப்படின்னு வரும்ல, அந்த பலத்துக்கு வர லா வந்து போட்டிங்கன்னா தப்பாகி போயிடும். ஓகேவா, செல்னா தோல் செல்களால் ஆனது அப்படின்ற மாதிரி நம்ம படிப்போம்ல, அந்த செல் வந்துடும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இல்லை, எந்த இல்லை கொடுத்துருக்கான், பொதுலகர இல்லை கொடுத்துருக்கான். அப்போ தலைக்கு வர பேனோட இளமை பெயர் என்ன அப்படின்னா செல் அப்படின்னு அர்த்தம், பொதுலகர இல் வரணும். சரி, அடுத்தது பயிர்கள் செடிகளில் நாற்றுன்னு சொல்லுவாங்க இளமை பெயர். மரங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, கன்றுன்னு சொல்லுவாங்க இளமை பெயர். தென்னையை தென்னம்பிள்ளை அப்படிம்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காமனாக கொடுத்துருக்கிறது தான். ஓகேவா, அப்போ பாருங்கள், பொதுவாக முட்டையிடுபவற்றின் இளமை பெயர்கள் குஞ்சு என்பதும் நேரடியாக ஈனுபவற்றின் இளமை பெயர்கள் குட்டி என்பதும் ஆகும். ஸோ அப்போ இந்த பாயிண்ட் நம்மளுக்கு முக்கியம். ஓகேவா, என்ன சொல்கிறாங்க, பொதுவாக முட்டையிடுறதோட இளமை பெயர் எல்லாமே குஞ்சுன்னு சொல்லுவாங்களாம், நேரடியாக ஈனுபவற்றோட பெயர்கள் எல்லாமே குட்டி அப்படின்னு சொல்லுவாங்களாமா. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அடுத்தது, பிள்ளை குட்டி கடைக்குட்டி முதலியன வழக்குகளில் குட்டி என்னும் பெயர் மக்களுக்கும் உரியதாகும்ன்றாங்க. ஓகேவா, பாருங்கள், நம்ம மக்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டி அப்படின்ற பேர் வந்து இருக்குது. பிள்ளை குட்டி கடைக்குட்டி அப்படின்ற பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு உரிய பெயர் அப்படிம்பாங்க. ஓகேவா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கடைக்குட்டி அப்படின்ற மாதிரிலாம் பேரே வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன பிள்ளைங்கள் சொல்லுவாங்க, அந்த கடைசி கடைக்குட்டி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஓகேவா, அப்போ அடுத்து பாருங்கள், சில உயிரினங்களின் இளமை பெயர் ஏதேனும் ஒரு அடைமொழி பெற்ற பொது பெயராகவே வழங்கும்ன்றாங்க. அப்போ ஏதாவது ஒரு உயிரினம், ஒரு சில உயிரினத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி அடைமொழி பெயர் கண்டிப்பாக இருக்குமா, ஒரு சில உயிரின பெயருக்கு உயிரினங்களுக்கு மட்டும். அது என்னென்னா நரி கெளிறு. அப்போ நரி கெளிறு பாருங்கள், நரி அப்படின்ற பேர் முன்னாடியே வருது. ஓகேவா, கெளிறுன்றது தான் அதோட பேராட்டங்குது. ஓகேவா, நரி கெளிறு. ஓகேவா, அப்போ அதை பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ இளமை பெயரும் வந்து பார்த்திங்கன்னா வந்துடுது பின்னாடியே. ஓகேவா, அப்போ நரி கெளிறு. அரைத்தவளை, அப்போ தவளைக்கு பாருங்கள் அரைத்தவளைன்னு கொடுத்துருக்கான். ஓகேவா, அரைக்கு எந்த ரை வரும், அந்த ரம்பம் போடுறோமா அந்த ரா வரும். ஓகே, அதாவது எறலை வரலை இடையின ரா வரும். ஓகே, வள்ளின ரா போடக்கூடாது. அரைத்தவளை, சரியா, அரைத்தவளை. குட்டி விழா, பாருங்கள், விழாவை குட்டி விழான்னு சொல்கிறாங்க. பிள்ளையை பிள்ளை விழாத்தி அப்படின்றாங்க. விழாத்தின்னு சொல்ல பிள்ளை விழாத்தி அப்படின்றாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சில பேருக்கு முன்னாடியே வந்து அடைமொழி வந்துடும் அப்படின்றாங்க. ஓகேவா, இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்கில் இருக்குது. ஓகேவா, அதாவது எந்த புக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த அவுட் சோர்ஸ் புக்கு. ஓகேவா, உயர்தர கட்டுரை இலக்கணம் அப்படின்ற புக்கில் இருக்கிறது. இன்னும் நம்ம பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த ஸ்கூல் புக்லையும் கவர்மெண்ட் மெட்டீரியலில் இருக்கிறதையும் நம்ம வந்து இன்னும் பார்க்கல. அப்போ பாருங்கள், இளமை பெயர் மரபு கொடுத்துருக்கான். விலங்குகள் மற்றும் பறவைகளின் குட்டிகளை குறிக்க முன்னோர்கள் வகுத்த தனி பெயர்களை இளமை பெயர் மரபாகும்ன்றான். ஓகேவா, இது இதில் ஸ்கூல் புக்கில் இருக்குது, கவர்மெண்ட் மெட்டீரியலில் இருக்குது. அப்போ சிங்கத்துக்கு இளமை பெயர் என்னென்னா குருளை, புலிக்கு இளமை பெயர் பரல். ஓகேவா, சிங்கத்துக்கு குருளை, புலிக்கு பரல். இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். யானை கன்று, ஆடு குட்டி, ஆட்டுக்குட்டி அப்படிமோ. ஓகேவா, ஆடு குட்டி. கோழி குஞ்சு. ஓகேவா, கோழி குஞ்சு பொரிக்கும் அப்படின்னு நம்ம இப்போ தான் சொன்னோம். ஓகேவா, அப்புறம் பாருங்கள், விலங்குகள் மற்றும் பறவைகளின் இளமை பெயர்னு சொல்லி பாக்ஸ் போட்டு கவர்மெண்ட் மெட்டீரியலே தெளிவாக கொடுத்துருக்கான். ஸோ அப்போ நம்ம படிச்சுக்கணும். அணில் பிள்ளை, நம்ம முன்னையே பார்த்தோம், அணிலுக்கு பிள்ளையும் வரும் அப்படின்னு பார்த்தோம். ஆட்டுக்குட்டி, எருமை கன்று. ஓகேவா, மாடுனால் என்ன சொல்லுவோம், கன்று தான் சொல்லுவோம். எருமை கன்று, மாடு கன்று, அதே மாதிரி யானை கன்று, இதெல்லாமே கன்று தான் வரும். எலி பாருங்கள், குட்டி வரும் குஞ்சு வரும், நம்ம அங்கேயே பார்த்தோம். எலிக்கு வந்து என்னது, குட்டியும் வரும் குஞ்சு வரும். கழுத குட்டி. ஓகேவா, கழுத குட்டின்னு தான் சொல்லணும். ஓகேவா, அதே மாதிரி ஆடுக்கு என்ன சொல்லணும், ஆட்டுக்குட்டி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா, எலிக்கு வந்து என்ன சொல்லலாம், எலிக்கு 2 இருக்குது, குட்டியும் சொல்லலாம் குஞ்சும் சொல்லலாம். ஓகேவா, ரெண்டுமே இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், கீரி பிள்ளை. இது பேர்லேயே ஒரு கீரி பிள்ளைன்னு தான் சொல்லுவோம், கீரி பிள்ளை. அடுத்து அணில் பிள்ளையும் பார்த்தோம். ஓகேவா, அணிலுக்கும் வந்து என்ன வரும், பிள்ளை அப்படின்ட்டு ஒரு மீனிங் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா, அடுத்தது குதிரை குட்டி, குரங்கு குட்டி, கரடி குட்டி. அப்போ பாருங்கள், குரங்குக்கும் குட்டி, குதிரைக்கும் குட்டி, கரடிக்கும் பார்த்தீங்கன்னா குட்டி. அடுத்தது குருவிக்கு பாருங்கள் குருவி குஞ்சு. நம்ம சொல்லும்போது அப்படி குருவி குஞ்சுன்னு தான் சொல்கிறோம். ஓகே, குட்டி குருவின்லாம் சொல்ல மாட்டோம், குருவி குஞ்சுன்னு தான் சொல்லுவோம். அடுத்தது கோழி குஞ்சு, இது முன்னையே பார்த்தாச்சு. ஓகேவா, சிங்கம் பாருங்கள், சிங்க குருளை நம்ம முன்னையே பார்த்தோம் ஃபஸ்ட்டு, சிங்கம் குருளை. நாய் குட்டி. ஓகேவா, நாய் வந்து பார்த்திங்கன்னா குட்டி. பசு கன்று, மாடும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்றுன்னு சொன்னோம். அதே மாதிரி முன்ன ஒன்று பார்த்தோம், என்ன பார்த்தோம் நம்ம இங்கே மேலே பாருங்கள், எருமை பார்த்தோம். எருமைக்கும் கன்று தான் வரும், யானைக்கும் கன்று தான் வரும், மானுக்கும் கன்று தான் வரும். ஓகேவா, பாருங்கள், பசு கன்று. அதே மாதிரி எருமைக்கும் பார்த்தீங்கன்னா கன்று தான் பார்த்தோம், மானுக்கும் கன்று தான் வரும், மான் கன்று அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ பாருங்கள், பன்னிக்குட்டி. நம்ம முன்ன தான் சொன்னோம், பன்னிக்கு மோஸ்ட்லி குட்டி தான் பயன்படுத்துவாங்கன்னு. கவர்மெண்ட் மெட்டீரியலே குட்டி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, புலி வந்து பரல், இது ஸ்கூல் புக்லேயே தெளிவாக இருக்கும். பூனைக்குட்டி. ஓகேவா, பூனைக்கு வந்து என்ன சொல்லுவோம், குட்டின்னு தான் சொல்லணும். ஓகேவா, பூனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குட்டின்னு தான் சொல்லணும். அடுத்து மான் கன்று குட்டி. அப்போ மானுக்கு பாருங்கள், கவர்மெண்ட் மெட்டீரியல்லே 2த்தையும் கொடுத்து வச்சுருக்காங்க.
ஓகேவா. கவர்மெண்ட் மெட்டீரியலே என்ன கன்றும் கொடுத்துருக்காங்க, குட்டியும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் டிஎன்பிஎஸ்சிக்காரன் வைப்பான். ரெண்டுத்தையும் வச்சான் அப்படின்னா அவன் கம்பல்சரி இதுக்கு மார்க் கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஓகேவா. அப்போ என்ன அது மான் வந்து கன்று குட்டி, அப்போ மோஸ்ட் ஆஃப் த ஆன்சர் கன்று தான் ஸ்கூல் புக்கில் இருக்குது. அப்போ இதை தான் அவன் தருவான். சரியா. யானை கன்று முன்னையே பார்த்தாச்சு. ஓகேவா. யானை கன்று. அடுத்தது ஒட்டகம். ஒட்டகம்லாம் கொடுத்துருக்கான் பாருங்கள். ஒட்டகமும் கன்று தான். ஓகேவா. ஒட்டகமும் என்னது கன்று தான். நீர் யானைனாலும் கன்று தான். சரியா. அப்போ பாருங்கள், மான் கன்று, ஒட்டகம் கன்று, யானை கன்று, நீர் யானை கன்று, பசு கன்று, எருமை கன்று. ஓகேவா. எத்தனை இருக்குது பாருங்கள் கன்றுக்கு. சரியா. அப்போ இதை தெளிவாக பார்த்துக்கோங்க. நண்டு வந்து பார்த்திங்கன்னா பிள்ளை லிஸ்ட்டில் வந்துடும். ஓகேவா. நண்டு வந்து பிள்ளை லிஸ்ட்லேயும் வரும், குஞ்சுகள் லிஸ்ட்லேயும் வரும். நண்டு குஞ்சு அப்படிம்பாங்க. ஓகேவா. அப்போ இது ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நண்டு வந்துடும். ஓகேவா. அடுத்தது மயில். மயில் பாருங்கள் குஞ்சு லிஸ்ட்டில் வந்துடுமா. ஸோ இதை தயவு செஞ்சு நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா. மயில் பார்த்திங்கன்னா குஞ்சுகள் லிஸ்ட்டில் வந்துடும். ஓகேவா. அப்போ இதை தெளிவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா கோழி குஞ்சுகள் மாதிரி தானே மயிலும் குட்டி குட்டியாக குஞ்சு குஞ்சாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா. அடுத்தது கிளி. கிளி பாருங்கள் பிள்ளை லிஸ்ட்லேயே வரும், குஞ்சுகள் லிஸ்ட்லேயே வரும். ஸோ இதையும் வந்து தெளிவாக பார்த்துக்கணும். ஸோ நீங்கள் பார்த்துக்க வேண்டிய தெளிவாக என்னென்னா மயில் வந்து உங்களுக்கு குழப்பம். ஓகேவா. மயில் வந்து குட்டி மயிலா இல்லை வந்து குஞ்சுகளா அப்படின்ட்டு இது பண்ணும். ஓகேவா. மயிலும் என்னது முட்டை போட்டு அடகாக்கிறதா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியணும். ஓகேவா. அப்போ நீங்கள் அந்த மாதிரி முட்டை போட்டு குஞ்சு பொறிக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ குஞ்சுகள் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியணும். கிளினாலும் பிள்ளை, கிளிப்பிள்ளை, கீரி பிள்ளை, அணில் பிள்ளை, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஓகேவா. அப்போ அதை வச்சு நீங்கள் போட்டுடலாம். அடுத்தது மீன். மீன்னா குஞ்சு, மீன் குஞ்சு தான். ஓகேவா. நம்ம அதான் சொல்லுவோம். ஓகேவா. அடுத்தது பாம்புக்கு பாருங்கள் குட்டியும் வரும். ஓகேவா. ஒரு சில பழைய பாடல்களில் பாம்பு கன்று எனவும் சில பழைய பாடல்களில் உள்ளது அப்படின்றாங்க. ஓகேவா. பாருங்கள் கவர்மெண்ட் மெட்டீரியல்லையே பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கான். பாம்புக்கு குட்டின்னு தான் நம்ம இன்ன வரைக்கும் படிச்சுட்டு இருந்தோம். பாரதியார் கூட பாம்பின் குட்டி வெள்ளை பாலின் நிறம் ஒரு குட்டி அப்படின்ற மாதிரிலாம் ஏதோ என்னமோ பாட்டு பாடியிருப்பார் அப்படின்ற மாதிரிலாம் ஏதோ சொல்லிட்டு இருந்தோம். ஓகேவா. பட் அது பாரதியார் பாடினாரா யார் பாடினாருன்னு தெரில. பட் ஆனால் அந்த லைன் வருது. ஓகேவா. பாம்பின் நிறம் ஒரு குட்டி வெள்ளை பாலின் நிறம் ஒரு குட்டின்னு வரும். அப்போ பாம்புக்கு குட்டின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா. அப்போ பாருங்கள் பாம்பு கன்று எனவும் சில பழைய பாடல்களில் உண்டு. அப்போ பாம்பு குட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பாடல்களில் கன்றுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னம். பறவை. பறவைனா குஞ்சுகள். இதை நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். காகம். காக்கா குஞ்சு அப்படிம்பாங்க. இதையும் எடுத்துடலாம். தவளைக்கு வந்து பேத்தை தான் மோஸ்ட்லி. ஓகேவா. தவளைக்கு வந்து என்ன சொல்லுவாங்க மோஸ்ட்லி பேத்தை தான் கரெக்டு. ஒரு சிலர் வந்து தவளை குஞ்சும்பாங்க. ஓகேவா. தவளைக்கு என்ன மோஸ்ட்லி வந்து எது வரும் பேத்தை தான்ப்பா கரெக்டு. ஓகேவா. தவளை குட்டி தவளைன்னு சொல்லக்கூடாது, பேத்தை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் ஆனால் ஒரு சிலர் வந்து குஞ்சுகளும்பாங்க. ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. சரியா. அடுத்தது பாருங்கள் அவ்வளோதான்ப்பா. இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மெட்டீரியல்லையும் ஸ்கூல் புக்லையும் சேர்த்து இவ்வளோ தான், கம்மியாக தான் இருக்குது. ஓகேவா. அவ்வளோதான். இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த இளமை பெயர்கள், இந்த உயிரினங்களோட ஆண்பால் பெண்பால் பெயர்கள் முடியுது. ஓகேவா. இதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். ஒரு நோட்டு போட்டு முடிஞ்சால் எழுதி வச்சுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா எந்த புக்கு, நம்ம உயர்தர கட்டுரை இலக்கணம் தான். இதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் தொல்காப்பியர் புக்கு இருக்குது. ஓகேவா. என்ன புக்கு, தொல்காப்பியம் புக்கில் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியரோட புக்குக்கு உரை எழுதியிருப்பாங்க. ஓகேவா. தொல்காப்பியரோட புக்கை வச்சு உரை எழுதியிருப்பாங்க. யார் யாருன்னா நிறைய பேர் உரை எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த உரையில் என்னென்ன கொடுத்துருக்காங்க தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு அப்படின்றத நம்ம வந்து தெளிவாக பார்க்கணும். ஓகேவா. அதுலேயும் பார்த்திங்கன்னா இளமை பெயர்கள்லாம் இருக்குது, இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. சரி, அதையும் நம்ம வந்து பார்க்கணும். ஓகேவா. ஃபஸ்ட்டு நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. நம்ம அதுக்கப்புறம் தொல்காப்பியர் புக்கில் என்னென்ன சொல்லியிருக்காருன்றதோ அதையும் நம்ம வீடியோவாக போடலாம். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை. நம்ம கண்டினியூஸாக வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். ஓகேவா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.